Chapter 2ல exercise 2.8ல 9th sum பார்க்க போறோம். Find the rational form கேட்டிருக்காங்க. Rational form of the number 0.123 barன்னு சொல்லியிருக்காங்க. barனா என்ன அர்த்தம்? அந்த நம்பர் வந்து ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கும். இப்போ 2 நம்பருக்கு மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அந்த 2 நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இப்போ 3 நம்பருக்கும் சேர்த்து பார் போட்டிருக்கிறதால அந்த 123 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். 0.123 123 123 இப்படி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இதை தான் நம்ம இப்படி பார் போட்டு எழுதுவோம். சரிங்களா? இப்ப இதை வந்து ரேஷனல் ஃபார்ம்ல கொண்டு வந்து எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, லெட் எக்ஸ் ஈக்குவல் டு இதை எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. 123 பார் இதை வந்து எக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்க்கு பார் போட்டிருந்தாங்கன்னா நீங்க இந்த எக்ஸ் கூட 1000 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1000 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். சரிங்களா? மல்டிப்ளை பை 1000 ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 3 டிஜிட் இருக்கிறதால நான் 3 டிஜிட்க்கு பார் போட்டிருக்கிறதால 1000ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 டிஜிட்க்கு பார் போட்டிருந்தாங்கன்னா 100ஆல பண்ணிக்கோங்க. 1 டிஜிட் பண்ணிருந்தாங்கன்னா 10ஆல பண்ணிக்கோங்க. இதுதான் இதோடைய மெத்தட். இது வந்து ஷார்ட் ஃபார்ம். நம்ம இதுல வந்து ரேஷனல் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு ரேஷனல் ஃபார்ம் P by Q ஃபார்ம்ல எழுதுறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் இதுதான். சரிங்களா? இப்போ நான் இது வந்து 3 டிஜிட்க்கு பார் போட்டிருக்கிறதால 1000ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணா 1000 into x அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இது கூட 1000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.123 பார் இன்டூ 1000 இதால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 1000 x ஈக்குவல் டு இது கூட இதை 1000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 123.123 பார் இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் கிடைக்கும். இப்போ இத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், இத செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ண போறோம். 2 minus 1 பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 1000x இதுல இருந்து x மைனஸ் பண்ணுவோம். இது மைனஸ் இது x. இப்போ 1000x மைனஸ் x. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம், இந்த டேர்ம் மைனஸ் இந்த டேர்ம் ஈக்குவல் டு 123.123 பார் மைனஸ் இதை மைனஸ் பண்ணிக்குவோம் 0.123 இப்படி பார் இதை மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 1000xல 1x மைனஸ் பண்ணீங்கன்னா 999x அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 123 பார் 123 பார் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இதுல இருந்து இது அப்படியே மைனஸ் ஆயிடும். தென் இதுல இருந்து 0 மைனஸ் பண்ணீங்கன்னா வெறும் 123 இப்படிதான் கிடைக்கும். சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 123 இருக்கு, இதுல பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கு. 123ல இருந்து 0 மைனஸ் பண்ணா 123 தான் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படியே 3ல 3 போனா 0, 2ல 2 போனா 0, 1ல 1 போனா 0. அப்போ 123 மட்டும்தான் கிடைக்கும். சோ x கண்டுபிடிக்கணும்னா இந்த 123 டிவைடட் பை இந்த 999 வந்து டிவைட்ல வந்துரும். சோ இப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 3 3 வரும். 4 3s are 12, 1 3 is 3. இப்போ 41/333. இப்போ P by Q ஃபார்ம்ல நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மெத்தட் தான் உங்களுக்கு எப்படி எந்த இடத்துல உங்களுக்கு பார் வந்து எத்தனை நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் இதே சேம் மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஆன்சர் கரெக்டா வரும். ரேஷனல் ஃபார்ம்ல கொண்டு வந்தாச்சு. புரிஞ்சுதா? லாஸ்ட் சம் 10th சம் பார்க்க போறோம். If Sn equal to கொடுத்திருக்காங்க x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus y square plus y cube கொடுத்திருக்காங்க. up to n terms சொல்லிருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா x minus y into Sn இது வந்து இதோட ஆன்சர் வந்து இதுவா கிடைக்கும். x square into x power n minus 1 divided by x minus 1 y square into y power n minus 1 divided by y minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா Sn உடைய ஃபார்முலால இருக்கு இல்லையா? சரி, இதை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த ஆன்சர் நம்ம வர வைக்க போறோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x minus y into Sn அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த Sn வந்து என்ன? Sn வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப அது கூட நம்ம x minus y உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வர போறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எடுத்துக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன x மைனஸ் ஒய் இன்டூ எஸ்என். எஸ்என் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எஸ்என் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்கொயர் கிடையாது. பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப்னு சொல்லியிருக்காங்க. அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் இல்லையா? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எஸ்என் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இதை என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்ய இன்டூ எஸ்என்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து இது உள்ள அப்படியே எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்ய இந்த உள்ள எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண போறோம். எஸ்என் வந்து இது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எஸ்என்னா இது. இப்போ சோ இது என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம் நான் அப்படியே போட்டுறேன். இந்த எக்ஸ இது கூட எல்லாத்துலயும் இந்த எக்ஸ் கூட ஒய் கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கூட எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கூட எல்லாத்து கூடயும் இந்த எக்ஸ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. தென் மைனஸ் அதே மாதிரி சேம் ஒய்ய இது கூட எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ ஒய் மைனஸ் எஸ் இப்படி இருக்குன்னா இந்த எக்ஸ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்து கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த ஒய்ய ஃபர்ஸ்ட் செகண்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் இதே ப்ராசஸ நான் இங்க பண்ண போறேன். சரிங்களா? சோ இப்போ இந்த எக்ஸ் கூட இதை மல்டிப்ளை பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இந்த ஒய் கூட எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப்னு வரும். இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வரும். இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் அப்படியே நீங்க வந்து இந்த பிராக்கெட்லாம் எடுத்துட்டு அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போடுறதுக்குள்ள நான் வந்து ஈஸியா ஒரே ஸ்டெப்ல இதை சொல்லி கொடுத்துறேன். திரும்ப இது கூட எல்லாத்துக்கூடயும் ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ண போறோம். எக்ஸ் பவர் 4னு வரும். பிளஸ் இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்கு எக்ஸ் கியூப் ஒய்ன்னு வரும். பிளஸ் இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. சோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் ஒய் கியூப் அப்படின்னு வரும். இது வந்து எக்ஸ மல்டிப்ளை பண்ணிருக்கோம். மைனஸ் இதே டேர்ம்ல திரும்ப இந்த ஒய்ய வந்து இது கூட எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது கூட ஒரு ஒய்ய மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். பிளஸ் திரும்ப இது கூட ஒரு ஒய்ய மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒய் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் தென் இது கூட எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வரும். இது கூட ஒரு ஒய்ய மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் எக்ஸ் ஒய் இங்க ஒரு ஒய் இருக்கு. ஸோ ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். பிளஸ் இது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒய் கியூப்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஒரு ஒய் இருக்கு. ஸோ ஒய் ஸ்கொயர்னு ஆயிடும். பிளஸ் இது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய் கியூப்னு வந்துடும். பிளஸ் இந்த ஒரு ஒய் கியூப் ஒன்று இருக்கு. அது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணா ஒய் பவர் 4 இப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல உள்ள எல்லாத்துலயும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் கேன்சல் ஆகும் இல்லையா? இல்ல நீங்க அப்படியே டைரக்டா கூட இது உள்ள மல்டிப்ளை ஆனா எல்லாமே மைனஸ்ல தான் ஆயிடும். அப்படி சோ நீங்க அப்படியே கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் போட்டே காமிச்சிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் இது அப்படியே எடுத்து இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப் போட்டாச்சு. இப்போ இதுல என்ன பண்ண போறோம்? இந்த மைனஸ மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். சோ மைனஸ் நான் கீழே எடுத்து எழுதிக்கிறேன், உங்களுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4. இப்போ
இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும். இப்ப xy இருக்கு, இங்க ஒரு மைனஸ் xy இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, அது வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் மைனஸ்ல இருக்கு. சேம் அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் ஒய் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஒய் கியூப் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு. தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்கு. தென் இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4 இவ்வளவுதான் மீதி இருக்கு. சரி, நம்ம இதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப பிரிச்சு எழுத போறோம். இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் நான் என்ன பண்ண போறேன், பிரிச்சு நம்ம எழுதிக்கலாம். எஸ்என் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. இப்போ இது எக்ஸ் டேர்ம், சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் அப் டு என் டேர்ம்ஸ். இதுவும் இதை தனியாவும் மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர், மைனஸ் வெளில எடுத்துறேன், ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இதை என் டேர்ம்ஸ் வரைக்கும் நான் பிரிச்சு இதை எழுதிட்டோம். இப்ப இதை ஒரு எஸ்என் ஃபார்முலாலையும் இதை ஒரு எஸ்என் ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப எஸ்என் என்ன, இதுல ஏ டேர்ம் ஏ என்ன, எஸ்என் என்ன வரும் அப்படின்னா ஆர் பவர் என் மைனஸ் 1 ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போறோம். இப்போ ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதை இந்த எஸ்என் ஃபார்முலாலையும் இதுக்கு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு ஏ வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர், ஆர் t2 மைனஸ் t1, t2 பை t1 இல்லையா, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். சோ இதுல கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுல ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்ப எக்ஸ், ஆர் எக்ஸ். இதுல அதே மாதிரி ஏ ஒய் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர், ஆர் ஒய்ன்னு கிடைக்கும். ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சதுன்னா இதுல கேன்சல் ஆச்சுன்னா ஒய் தான் கிடைக்கும். இப்போ ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு நம்ம இந்த இதுல ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இப்போ எஸ்என் ஃபார்முலா என்ன, அதுல ஏ வேல்யூவையும் இதையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆர் பவர் என், ஆர் என்ன எக்ஸ், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் என்ன எக்ஸ் மைனஸ் 1. இப்போ மைனஸ் இங்க சென்டர்ல இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ என்ன ஒய் ஸ்கொயர் இன்டூ ஆர் என்ன ஒய் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் ஒய் மைனஸ் 1. இப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற ஃபார்ம் கிடைச்சிருச்சா, இவ்வளவுதான். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ் கொடுத்திருந்தது நமக்கு கிடைச்சிருச்சு. சம் 10th சம் பார்க்க போறோம். If Sn equal to கொடுத்திருக்காங்க x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus y square plus y cube கொடுத்திருக்காங்க. up to n terms சொல்லிருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா x minus y into Sn, இது இதோட ஆன்சர் இதுவா கிடைக்கும். x square into x power n minus 1 divided by x minus 1, y square into y power n minus 1 divided by y minus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா Sn உடைய ஃபார்முலால இருக்கு இல்லையா. சரி, இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த ஆன்சர் நம்ம வர வைக்க போறோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு x minus y into Sn அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த Sn என்ன, Sn நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப அது கூட நம்ம x minus y உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வர போறோம். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நம்ம எடுத்துக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எஸ்என். எஸ்என் நம்ம கொடுத்திருக்காங்க. எஸ்என் என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்கொயர் கிடையாது. பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் சொல்லியிருக்காங்க. அப் டு என் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் இல்லையா, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எஸ்என், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இதை என்ன பண்ணலாம், இந்த
எக்ஸ் மைனஸ் ஒய்ய இன்டூ எஸ்என்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து இது உள்ள அப்படியே எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்ய இந்த உள்ள எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண போறோம். எஸ்என் வந்து இது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எஸ்என்னா இது. ஸோ இது என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம் நான் அப்படியே போட்டுறேன். இந்த எக்ஸ இது கூட எல்லாத்துலயும் இந்த எக்ஸ் கூட ஒய் கூட இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கூட எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கூட எல்லாத்து கூடயும் இந்த எக்ஸ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. தென் மைனஸ் அதே மாதிரி சேம் ஒய்ய இது கூட எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ ஒய் மைனஸ் எஸ் இப்படி இருக்குன்னா இந்த எக்ஸ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்து கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த ஒய்ய ஃபர்ஸ்ட் செகண்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் இதே ப்ராசஸ நான் இங்க பண்ண போறேன். சரிங்களா? சோ இப்போ இந்த எக்ஸ் கூட இதை மல்டிப்ளை பண்ண போறேன். நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இந்த ஒய் கூட எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப்னு வரும். இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வரும். இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் அப்படியே நீங்க வந்து இந்த பிராக்கெட்லாம் எடுத்துட்டு அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போடுறதுக்குள்ள நான் இது ஈஸியா ஒரே ஸ்டெப்ல இதை சொல்லி கொடுத்துறேன். திரும்ப இது கூட எல்லாத்துக்கூடயும் ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ண போறோம். எக்ஸ் பவர் 4னு வரும். பிளஸ் இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்கு எக்ஸ் கியூப் ஒய்ன்னு வரும். பிளஸ் இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. சோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு எக்ஸ மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் ஒய் கியூப் அப்படின்னு வரும். இது வந்து எக்ஸ மல்டிப்ளை பண்ணிருக்கோம். மைனஸ் இதே டேர்ம்ல திரும்ப இந்த ஒய்ய வந்து இது கூட எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது கூட ஒரு ஒய்ய மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். பிளஸ் திரும்ப இது கூட ஒரு ஒய்ய மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒய் ஸ்கொயர்னு வரும். பிளஸ் தென் இது கூட எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வரும். இது கூட ஒரு ஒய்ய மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் எக்ஸ் ஒய் இங்க ஒரு ஒய் இருக்கு. ஸோ ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். பிளஸ் இது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒய் கியூப்னு வரும். பிளஸ் இது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஒரு ஒய் இருக்கு. ஸோ ஒய் ஸ்கொயர்னு ஆயிடும். பிளஸ் இது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய் கியூப்னு வந்துடும். பிளஸ் இந்த ஒரு ஒய் கியூப் ஒன்று இருக்கு. அது கூட ஒரு ஒய் மல்டிப்ளை பண்ணா ஒய் பவர் 4 இப்படின்னு வந்துடும். இப்போ என்ன பண்ண போறோம், இதுல உள்ள எல்லாத்துலயும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் கேன்சல் ஆகும் இல்லையா? இல்ல நீங்க அப்படியே டைரக்டா கூட இது உள்ள மல்டிப்ளை ஆனா எல்லாமே மைனஸ்ல தான் ஆயிடும். அப்படி சோ நீங்க அப்படியே கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் போட்டே காமிச்சிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் இது அப்படியே எடுத்து இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் கியூப் போட்டாச்சு. இப்போ இதுல என்ன பண்ண போறோம், இந்த மைனஸை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். சோ மைனஸ் நான் கீழே எடுத்து எழுதிக்கிறேன், உங்களுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4. இப்போ இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ் ஒய் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, அது வேண்டாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் மைனஸ்ல இருக்கு. சேம் அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் ஒய் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஒய் கியூப் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு. தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்கு. தென் இதுல பாத்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர்
மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4 இவ்வளவுதான் மீதி இருக்கு. சரி, நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப பிரிச்சு எழுத போறோம். இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் வந்து நான் என்ன பண்ண போறேன், பிரிச்சு நம்ம எழுதிக்கலாம். எஸ்என் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. இப்போ இது வந்து எக்ஸ் டேர்ம், சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் அப் டு n டேர்ம்ஸ். இதுவும் இதை தனியாவும் மைனஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர், மைனஸ் வெளில எடுத்துறேன், ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு இதை n டேர்ம்ஸ் வரைக்கும் நான் பிரிச்சு இதை எழுதிட்டோம். இப்ப இதை ஒரு எஸ்என் ஃபார்முலாலையும் இதை ஒரு எஸ்என் ஃபார்முலாலையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப எஸ்என் வந்து என்ன, இதுல ஏ டேர்ம் ஏ வந்து என்ன, எஸ்என் என்ன வரும் அப்படின்னா ஆர் பவர் என் மைனஸ் 1 ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போறோம். இப்போ ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதை இந்த எஸ்என் ஃபார்முலாலையும் இதுக்கு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 இதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு வந்து ஏ வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர், ஆர் வந்து t2 மைனஸ் t1, t2 பை t1 இல்லையா, எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர். சோ இதுல கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுல ஒரு எக்ஸ் தான் இருக்கும், அப்ப எக்ஸ், ஆர் வந்து எக்ஸ். இதுல வந்து இதுல அதே மாதிரி ஏ வந்து ஒய் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர், ஆர் வந்து ஒய்ன்னு கிடைக்கும். ஒய் கியூப் பை ஒய் ஸ்கொயர்னு கிடைச்சதுன்னா இதுல கேன்சல் ஆச்சுன்னா ஒய் தான் கிடைக்கும். இப்போ ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு வந்து நம்ம இந்த இதுல ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு, இப்போ எஸ்என் ஃபார்முலா என்ன, அதுல ஏ வேல்யூவையும் இதையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆர் பவர் என், ஆர் என்ன எக்ஸ், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் என்ன எக்ஸ் மைனஸ் 1. இப்போ மைனஸ் இங்க சென்டர்ல இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ என்ன ஒய் ஸ்கொயர் இன்டூ ஆர் என்ன ஒய் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் வந்து ஒய் மைனஸ் 1. இப்போ நமக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற ஃபார்ம் கிடைச்சிருச்சா, இவ்வளவுதான். ஈக்குவல் டு RHS. RHS கொடுத்திருந்தது நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.